அப்புறம் அந்த தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க, எங்களுக்கு புரியலையே சார். இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. எந்த எலெக்ஷனை எப்படி டீல் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவா தெரியும். இந்த காணொலியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெளிவாக ஒரு வார்த்தையை கூறுகிறார். என்டிஏவுக்கும் திமுகவுக்கும் எதிரான தேர்தல் என்ன எதற்கு சொல்றார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறார். என்டிஏ தலைமையிலான அதிமுகவினுடைய கூட்டணி அப்படிங்கிறத அமித்ஷா அவர்கள் இங்க வந்து நிலைநிறுத்திட்டு தமிழ்நாட்டில இருந்து சென்றிருந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு பொதுவான அரசியல் சிந்தனை கூட இல்லாத திரு விஜய் அவர்கள் எப்படி தமிழக அரசியல் களத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கிறதுக்கு விருப்பப்படுறார் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு குவெஸ்டன் இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. இரண்டாவதாக, என்டிஏக்காக இவர் எதற்கு வக்காலத்து வாங்குகிறார்? என்டிஏக்கு எதிராக திமுக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதையும், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திமுக, அந்த பாசிசத்திற்கு எதிராக திமுக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதை எதற்காக விஜய் வந்து டைல்யூட் செய்யணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க ரொம்ப ஆக்கப்பூர்வமா எழுப்ப வேண்டியது இங்க காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. ஏன் அதை டைல்யூட் செய்கிறார் விஜய்? பாசிசத்திற்கு எதிராக திமுக நிற்பது தமிழக மக்களுக்கு பயன் அளிக்கிறதா அளிக்கலையாங்கிறது முடிவு பண்றது தமிழகத்தினுடைய மக்கள் அதற்கான ரிசல்ட்டை வந்து திமுகவுக்கு 2021 தேர்தலில் பாசிசத்திற்கு எதிராக அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியையும் உச்சி முகர்ந்து கொண்டாடிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ரிசல்ட் காமிக்குது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்து தனியாக வருகிறோம், ஒட்டுமொத்தமாக திமுக மட்டும்தான் எங்களுடைய எதிரி, பாரதிய ஜனதா கட்சி வந்து எங்களுடைய கொள்கை எதிரி அப்படிங்கிற ஒரு வேறுபாட்டை விதித்து விட்டு வரக்கூடிய திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு திமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக என்டிஏ அலைன்ஸை வைத்திருக்கக்கூடிய அதிமுகவினுடைய கூட்டணியை டைலூட் செய்வது எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் கேட்க வேண்டியது இருக்கு.